نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. சங்கை குறித்தான் அல்லாஹின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய உபகாரத்தில் ஒன்று, அவன் பக்கமாக சிந்தனை செலுத்துவதற்கான நிமிடங்களை அல்லாஹ் நமக்கு கொடுப்பது அவனுடைய மிகப்பெரிய உபகாரங்களில் ஒன்று. அல்லாஹ் யாருடைய விஷயத்தில் நலவை நாடுகிறானோ, யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் இரக்கப்படுகிறானோ, யாருடைய விஷயத்தில் அல்லாஹ் மிகுந்த பிரியத்தோடு உயர்ந்த இலக்குகளை அல்லாஹ் எதிர்பார்க்கிறானோ, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கின்ற முதலாவது அன்பளிப்பு அவன் கொடுத்திருக்கின்ற மார்க்கத்தின் பக்கமான செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் முதலில் கொடுக்கிறான். அமல் செய்வது இரண்டாவது. அமலுக்கென்று தனி பாக்கியம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஆக மிகப்பெரிய வாய்ப்பு அவன் மார்க்கம் சார்ந்த காரியங்களை கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பது. சகை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தை அடைந்த நாம் ஏறத்தாழ 26 இரவுகளை முடித்து 27ஆம் இரவிலே அமர்ந்திருக்கிறோம். ஒருவேளை லைலத்துல் கத்ர் இரவு நம்மை கடந்திருந்தால் அல்லாஹ் அந்த இரவினுடைய பரிபூர்ணமான நன்மை நமக்கு நசீபாக்குவானாக. ஒருவேளை இந்த இரவு 27ஆக இருக்குமையானால் அல்லாஹ் இந்த இரவை நமக்கு உரித்தானதாக ஆக்குவானாக. ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் 27 முடிந்து லைலத்துல் கத்ர் வறுமையானால் அல்லாஹ் அந்த நாளையும் இபாதத்துகளோடு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சகை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே, ஒரு சில விஷயங்கள் அதை நீங்கள் யோசித்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எப்படின்னா, ஒரு அறிஞர் அழகாக சொல்வார் ஒரு வார்த்தை, இஸ்லாம் எப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கம் என்பதை நீ புரிந்து கொள்வதற்கு வேறு சில மதத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டை எடுத்து பார்த்தால் இஸ்லாம் எந்த அளவிற்கு அழகாக விரிவாக ஒரு விசாலமான உணர்வோடு சில விஷயங்களை அணுகியிருக்கு என்பது தெரியும். உதாரணமா ஒரு மதம், அந்த மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்னன்னா, மனிதர்களாக இருப்பவர்கள் தங்களை முழுக்கவே உலகத்துடைய எல்லா விஷயங்களை விட்டுவிட்டும் அவர்கள் துறவிகளாக வாழணும். எந்த ஆசபாசம் இருக்கக்கூடாது, எந்த விதமான சந்தோஷம் கிடையாது, எந்த பார்ட்டி, எந்த என்ஜாய்மெண்ட், எந்த சிரிப்பு, எந்த குடும்பத்தோடு உறவுகள், அதெல்லாம் அவங்களுக்கு வணக்கமே கிடையாது. முழுக்க அல்லாஹுடைய சந்திதானத்தில், அதாவது கடவுளுடைய சந்திதானத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். இது ஒரு மதத்துடைய கோட்பாடு. வேறு சில மதங்களுடைய கோட்பாடு என்னவாக இருந்தது என்றால், மனிதனுடைய வாழ்வு அது அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவனுக்கு போய் 4 தேங்காய் 4 பல்பி வச்சுட்டு வந்தாலே போதும், அவ்வளவுதான். அல்லது அவனுக்கு முன்னால 2 நிமிஷம் கண்ணை மூடி நின்றா போதும், எந்த வணக்கமும் கிடையாது. அதான் அந்த மதத்தினுடைய கோட்பாடு. அப்ப ஒரு மதம் அதனுடைய கோட்பாடு முழுக்கவே உன் வாழ்க்கை, உன்னை படைச்சது மட்டுமே நீ கடவுள் முன்னாடி மாத்திரமே அமர்ந்திருக்கணும். வேறு சில மதத்தினுடைய கோட்பாடு கடவுள்ன்ற நம்பிக்கை உள்ளத்துல இருந்தா போதும், உனக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இப்படிப்பட்ட காலங்கள் வருகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சவால் விட்டு பேசுகின்ற வார்த்தை இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மதம் அது மதம் அல்ல, அது மார்க்கம். ஏன் மார்க்கம்? மார்க்கத்திற்கும் மதத்திற்கு என்ன வித்தியாசம்? மதம் என்பது கடவுள் கோட்பாட்டை மட்டுமே பேசக்கூடியது. மார்க்கம் என்பது உன்னுடைய வாழ்வியலை பேசக்கூடியது. நீ எப்படி பழக வேண்டும், நீ எப்படி வியாபாரம் செய்யணும், நீ எப்படி குடும்பத்தை ரன் பண்ணணும், உனக்கு சந்தோஷம் எங்க கிடைக்கும், எந்த இடத்துக்கெல்லாம் போனா உனக்கு சந்தோஷமே கிடைக்காது, நீ யாராருக்கு என்னென்னவெல்லாம் கடமை செய்யணும், இஸ்லாம் பேசியதை போல உலகத்தில் வேற எந்த மதமும் பேசல. ஒரு பெற்றோருடன் எப்படி நடக்க வேண்டும்? ஒண்ணு இல்லைங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை வருது, வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வபனி ஸபீல். வஸ்ஸாஹிபி பில் ஜம், உன்னோட டிராவல்ல ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து வரான் பாரு ஒருத்தன். நாமக்கல்ல பஸ் ஏறுறோம், எறும்பட்டுல வந்து இறங்குறோம். இந்த அரை மணி நேரம் உன்னோட ஒருத்தன் வரான் பாரு, அவனோட நீ எப்படி நடக்கணும்? மார்க்கம் பேசுது. உலகத்தில் எந்த மதமும் பேசியது கிடையாது. இப்ப மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, ஏதோ நீ பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணும், நீ அல்லாஹ் வணங்கினா போதும் என்பது இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் என்பது தொழுகை சார்ந்து மாத்திரம் அல்ல. இஸ்லாம் என்பது ஹஜ் மாத்திரம் அல்ல. இஸ்லாம் என்பது நோன்பு மாத்திரம் அல்ல. இஸ்லாம் என்பது அது பன்மைத்துவ கொள்கை கோட்பாடு கொண்ட மார்க்கம். அல்லாஹ் அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. பல்வேறுபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று தொடங்கி குர்ஆனை அழிக்கணும், ஹதீஸை அழிக்கணும், இஸ்லாமிய கோட்பாட்டை அழிக்கணும்னு ஆரம்பித்து கடைசியாக அவர்கள் இஸ்லாத்திற்கு உள்ளே அவர்கள் வந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி உள்ள வந்தாங்க. அவர்கள் வந்ததற்கு அடிப்படை காரணமாக இருந்த விஷயம் இஸ்லாம் சொல்லி கொடுத்த பன்மைத்துவ கோட்பாடு. எல்லாத்த பத்தி பேசியிருக்கு இஸ்லாம். உன்னுடைய லைஃபோடைய அத்தனை ஸ்டைல், எப்படி சாப்பிடணும், நீ சாப்பிட்ட பிறகு என்ன செய்யணும், ஒரு பருக்க கீழே உளுந்தா என்ன செய்யணும், உலகத்தை யாருமே பேசல. ஏங்க சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அவன் சுய தேவை கழிக்கின்ற நேரத்தில் எப்படி அமரணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, நபி எதை சொல்லி கொடுத்தார்களோ அதான் உனக்கு ஆரோக்கியம் சொல்லுது. நபி தண்ணி குடிக்கும் போது உட்கார்ந்து குடிக்க சொன்னாங்க, உட்கார்ந்து குடிச்சு காமிச்சாங்க. உட்கார்ந்து 1400 வருஷம் போச்சு. நமக்கு இந்த செயல் சாதாரணமா தெரியலாம். தண்ணி நான் எப்படி குடிச்சா என்னங்க, ஓடிட்டே குடிப்பேன், நடந்துட்டே குடிப்பேன், நின்று குடிப்பேன், உட்கார்ந்து குடிப்பேன். இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? தொழுகை பத்தி சொல்லிச்சா மார்க்க ரைட்டு, நான் தண்ணி குடிக்கிற விஷயத்துல ரைட்ஸ், அது என்னுடைய பிரைவேட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுல மார்க்க தலையிடுமா? ஆம் தலையிடும். உனக்கான சுகாதாரத்தை இஸ்லாம் சொல்லி கொடுக்கும். நபி உட்கார்ந்து குடிச்சாங்கல்ல. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது, யார் அமர்ந்து குடிக்கிறார்களோ அவர்களுடைய இறைப்பை நீண்ட நாள் பாதுகாக்கப்படுகிறது. நின்றுட்டே தண்ணி குடிக்கிறதுனால அதோடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அவருடைய இறைப்பை பலகீனமாகின்றது. 1400 வருஷத்துக்கு பின்னால பெருமானாருடைய சுன்னத்துகள் அது மருத்துவ குணம் சார்ந்தது என்பது தெரிய வருது. அப்ப அதனால என்ன விளங்கணும்னா, முதல்ல இஸ்லாம் அது வெறுமனே இபாரத் மாத்திரம் அல்ல. இஸ்லாம் என்பது அது சோசியல், அது ஜெனரல், அது முழுக்க முழுக்க எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பதுதான் இஸ்லாம். அதனாலதான் குர்ஆனை ஓதி பார்க்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், குர்ஆனை ஆய்வு செய்யறவங்க நல்லா தெரியும், குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும், அல்லாஹ்வுக்கும் அடியார், நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள விஷயங்களை பத்தி மார்க்கம் பேசினதை விட நமக்கும் உன்னை சுற்றி உள்ள மக்களுக்கு மத்தியில், உன்னை சுற்றியுள்ள வியாபாரத்திற்கு மத்தியில், உன்னை சுற்றியுள்ள உறவுகளுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பேசினது அதிகமான வசனங்கள். ஹதீஸ் எடுத்து பார்த்தாலும் அதான். மார்க்க சட்டங்கள் எடுத்து பாருங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, உம்ரா, அவ்வளவுதான். அதை தாண்டி எத்துணை சட்டத்தினுடைய பிரிவுகள், சொத்துரிமை, வாரிசுரிமை, ஜீவனம்சம், மனைவியினுடைய கடமை, பெற்றோரின் கடமை, பிள்ளைகளுடைய கடமை, திருமணத்தினுடைய சட்டம், தலாக்கினுடைய சட்டம், விவாகரத்துடைய சட்டம், ஏராளமான விஷயங்கள் எதை உள்ளடக்கி இருக்குதுன்னா நம்முடைய அத்துணை வாழ்வியல் கோட்பாட்டை உள்ளடக்கி இருக்குது.
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன உணரணும்னா, இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, அது நமக்கான மார்க்கம். இஸ்லாம் என்பது மதம் அல்ல, நமக்கான வாழ்வியல் பாடம். இதை விளங்காதனாலதான் பிரச்சனை எங்க வருது தெரியுமா? என்ன தொழுக சொல்றியா, சரி, சும்மா அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது. தொழுக சொல்றியா, சரி, நான் எப்படி பேசணும் நீ சொல்லுவியா? நான் எப்படி நகை வெட்டணும்னு சொல்லுவியா? அதெல்லாம் என்னுடைய ரைட்ஸ். ஏன்? இஸ்லாத்தை புரியல. முஸ்லிம் என்பவன் தொழுபவன் அல்ல. முஸ்லிம் என்பவன் இஸ்லாம் முறைப்படி வாழ்வியலை வாழ்ந்து காட்டக்கூடியவன். ஒருத்த பள்ளியாசுல வரான், நல்லா தொழுகிறான், வெளியே போய் விபச்சாரம் பண்றாரு, கொலை செய்யறாரு. இவர் முஸ்லீமா கருதப்படுவாரான? கருதப்பட மாட்டார். இவருடைய ஈமான் பரிபூர்ணமாக. ஏன்? அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இஸ்லாம் இவரிடத்தில் இல்லை. சரி, இது ஒரு முன்னுரை மாதிரி. இப்ப பாருங்க, ஒவ்வொரு சில விஷயங்களா கவனிக்கணும். அதுல முதலாவது ஒரு விஷயம், குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. அது ரொம்ப நீண்ட ஆய்வுக்கு உள்ளாக உட்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தை. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அர்த்தம் என்ன? நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கு, அல்லாஹ்வுக்கு இணைய வைக்காதப்பா. அல்லாஹ்வுக்கு எந்த பொருளை கொண்டு இணை வைக்காத, அவ்வளவுதான் அர்த்தமே. ஆனா இந்த அர்த்தத்தை தாண்டி இந்த ஆயத்துல விளங்க வேண்டிய விசாலமான பாடம் இருக்குது. முதல்ல பாருங்க, அல்லாஹ் இந்த ஆயத்துல நமக்கு உணர்த்துற முதல் பாடம் என்னன்னா, நான் எனக்கும் உனக்கும் மத்தியில சில உறவுகள் இருக்குது. யாருக்கு மத்தியில? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில. அந்த சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அதை யாரும் தேடக்கூடாது. அது எனக்கு உனக்கு மட்டும்தான். அதுல நீ இன்னொருத்தரை கொண்டு வந்து கண்டிப்பா இணைக்கவே கூடாது. அந்த இணை வைத்தால் உனக்கு சொர்க்கத்தை நான் கட்டாயமாக தரமாட்டேன். அதுல நீ இணை வச்சனா உனக்கு மன்னிப்பை நான் கொடுக்கவே மாட்டேன். இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாங்க, எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். நாடியவருக்கு அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். ஆனா ஒரே ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் சுத்தமா மன்னிக்கிறதே கிடையாது. அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு எப்பொழுதும் கிடையாது. அது என்ன பாவம்னா, அல்லாஹுவோடு மட்டுமே இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னொருவரையும் ஜாயின் பண்ணுவது, இன்னொரு இணைக்கிறது. நமக்கு சொன்னோன்னு என்ன தோணும்னா, ஷிர்க் மட்டும் தோணும். உதாரணமா அல்லாஹ் தான், அல்லாஹ்வை தாண்டி யாரையும் வணங்கலாமா? அல்லாஹுவை தாண்டி வேற யாரையாவது வணங்கலாமா? அல்லாஹுவை தாண்டி வணங்கலாமா? வணங்கக்கூடாது. அந்த அந்த எண்ணம் வந்தாலுமே கூட ஷிர்க் தான். அப்ப வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே எல்லா நிலையிலும். அப்ப அல்லாஹுவை தாண்டி வணக்கன்ற சொல்லுக்கு வார்த்தை இல்லை. உதாரணமா ஒரு கல்லை வணங்கக்கூடாது, மண்ணை வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரன் வணங்கக்கூடாது, யாரு கால் விழக்கூடாது, யாருக்கு முன்னால கையெடுத்து கும்பிடக்கூடாது, வச்சிருக்க தங்க வெள்ளியை அதை கடவுளா நினைக்க கூடாது, காசு பணத்தை கடவுளா நினைக்க கூடாது. இதெல்லாம் ஷிர்க் மாதிரி. இது நமக்கு புரியுது. ஆனா ஷிர்க்ல ஆக ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் செய்யற ஒரு அமல்ல அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை தாண்டி இன்னொருத்தருடைய சந்தோஷத்தையும் நான் நினைத்தால் அதுவும் ஷிர்க். நான் தொழக்கூடிய 2 ரகாத், அந்த 2 ரகாத்துடைய முழு திருப்தி யார் மட்டும் நாடணும்? அல்லாஹ் மட்டும் நாடணும். அதுல ஒருத்தர் இணை வைக்கிறாரு. அல்லாஹ் சந்தோஷப்படணும் சரி, ஆனா என் நண்பர்கள்லாம் பார்த்து கொஞ்சம் தொழுகியாளின்னு சொல்லணும், நண்பர்கள்லாம் பார்த்து இவர் நோன்பாளின்னு சொல்லணும், அவர் நல்ல ஆலிம்ங்க, எப்படி பேசுவார் தெரியுமா என்று மக்களினுடைய புகழில் ஏதேனும் ஒன்றை நாடுவாரையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் இணை வைப்புதான். அப்ப இணை வைப்புங்கிறது விசாலமான பாடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் அஷ்ரக மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக. ஷிர்க்னா கையெடுத்து கும்புறது மட்டும் இல்ல ராஜா, 2 ரகாத் தொழுகும் போது அதை மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறாய், இதுவும் ஷிர்க்.
ஒரு நல்ல விஷயம் பேசுற, ஏன் பேசுற? நம்மளை பார்த்துல உத்தமன்னு சொல்லணும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க, பேசினாலே நல்ல வார்த்தாங்க பேசுவாரு. சில பேரு பேச்சு அலங்கரிக்கிறது எதுக்குன்னா நம்மளை பார்த்து ஜென்டில்மேன் சொல்லணும், அவன் என்னை புகழணும், அதுக்காக நல்லது பேசுவேன். சில நேரம் நான் பாவத்தை ஏவும் செய்வேன், ஏன் தெரியுமா? என் நண்பர்கள்லாம் என்னை பாராட்டணும், அதுவும் ஷிர்க். அப்ப பாவமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் அதை விடுவதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முழு தகுதி யாருதான்? யாருக்காக மட்டும் செய்யணுங்க? அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யணும். சத்தமா சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம கீழே போயிருவோம், கீழே போய் மேலே போயிருவோம். சில பேர் மேல இருந்தே மேலே போவோம் ஒண்ணு, சில பேர் அப்படியே கீழே போயிட்டு மேலே போவோம், சில பேர் மேலே போயிட்டு போயிட்டு வருவோம். அப்ப அதனால முதல் விஷயம் என்னன்னா, ஷிர்க்ல என் வணக்கத்தினுடைய அத்துணை திருப்தியும் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான். நான் நோன்பு வைப்பது, தொழுகுவது, நான் பள்ளிக்கு வருவது, நான் தராவி தொழுவது, குர்ஆன் ஓதுவது, தர்மம் செய்வது, நல்ல விஷயங்களை பேசுவது, நல்ல காரியங்களை முன்னெடுப்பது, எல்லாவற்றிலும் என்னுடைய ஒரே இலக்கு அல்லாஹ்வினுடைய பொருத்தம் மட்டுமே. இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில் முதல் விஷயம். இன்னொன்னு பாருங்க, ரெண்டு விஷயம் இருக்குது, இதை நம்ம யாரும் அதையும் கவனிக்கிறதே இல்லை. இந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வுக்கு சமமா நாம யாரையாவது வைத்தோம் என்றால் அல்லாஹ் நம் மீது கடுமையான கோபம் அடைகிறார். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அதுல முதல் விஷயம் என்னன்னா, ஒரு பிரியம் அது உச்சகட்டமாக முதலில் அல்லாஹ்வின் மீதுதான் இருக்க வேண்டும். முதல்ல யார் மேல? அல்லாஹ் மேல. இரண்டாவது யார் மேல? அல்லாஹ்வுடைய தூதுவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாத். முதல் பிரியம் யார் மேல? அல்லாஹ் மேல. எனக்கு பெற்றோர் பிடிக்கும், என் மனைவியை உயிராக நேசிக்கிறேன், என் பொருளாதாரத்தை வியாபாரத்தை நேசிக்கிறேன், எல்லாம் சரி. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக யார்? முதல்ல யாரு? அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஒரு முஃமினான் அடியான் யாரு தெரியுமா? நான் அதனாலதான் முன்னாலே சொன்னேன், தொழுகைக்கு வரவங்க எல்லாம் முஃமின் அல்ல, தொழுதுட்டா நான் முஸ்லீம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், தொழுவது மாத்திரம் அல்ல, அவன் உள்ளத்தை திறந்து பார்த்தால் அன்பு என்ற ஸ்தானத்தில் முதலில் அல்லாஹ் தான் இருப்பான். யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். அவன் தான் முஃமின். அல்லாஹ் முதல்ல பிரியம் முதலாவது இருந்துச்சுன்னா ரெண்டாவது மூணாவது பிரியத்துல ஹராம் முன்னால வருமா? வராது. உதாரணமா, ஒருத்தர் ஒரு ஹராமான செயலை செய்யறாரு, ஒரு பெண்ணோடு சேர்ந்து ஹராம செய்யறாரு, அல்லது ஒரு பெண் ஒரு ஆணோடு சேர்ந்து ஹராம செய்யறாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, கடுமையான கோபத்தை உருவாக்கும்னு தெரியும். இப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் முதல்ல இருந்துச்சுன்னா இதெல்லாம் மூணாவது தாங்க. எனக்கு அல்லாஹ் தாங்க ஃபர்ஸ்ட், அதனால அல்லாஹ்வுக்கு பிடிக்கல, அதனால நான் செய்ய மாட்டேன். இது அல்லாஹ்வுடைய பிரியம் இல்லைன்னா இது மேல வந்துடும். அதனால அல்லாஹ்வாவது வெங்காயமாவது பார்த்துக்கலாம், அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அல்லாஹ்வின் மீது பயம் இருப்பதை விட முதலாவதாக பிரியம் இருக்க வேண்டும். பயம் இரண்டாவது தான், பிரியம் தான் முதல்ல இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் பயத்தை விட ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹ்வுடைய பிரியம். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஒருத்தருக்கு கஞ்சாவும் பிடிக்குது, போதையும் பிடிக்குது, அல்லாஹ்வும் பிடிக்கிறான். ஒரு சைக்காலஜியா பேசுவோம். இப்ப உதாரணமா அல்லாஹ்வுடைய பிரியம் முதல்ல இருந்துச்சுன்னா எதை யோசிப்பாரு? இங்க பயானே கிடையாது, ஏன்னா நான் பயான் பண்ண ஆரம்பிச்சு தூங்கிடுவீங்க எல்லாரும், அதனால கேள்வி பதில் தான் இங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் இருந்துச்சு என்ன செய்வாரு? போவாராங்க. ஏன்? இதோடைய பிரியம் இரண்டாவது தான். அதனால என்ன சொல்லுவாரு? எப்பா எனக்கு அல்லாஹ் தான் முக்கியம்பா. போதை அல் ஹம்ர் உம்முல் ஹபாயிஸ், போதை என்பது எல்லா பாவங்களின் தாய், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று, அல்லாஹ் சபிக்கிறான், அதனால பக்கமே நான் போக மாட்டேன், எனக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் தான் முதல்ல சொல்லுவாரு. அல்லாஹ்வுடைய பிரியம் செகண்டரியா, ரெண்டாவது மூணாவது தான், இல்ல எங்க இருக்குன்னே தெரியல, தேடணும் அந்த பக்கம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அல்லாஹ் எப்பதான்? ஏங்க நான் படிப்பேன், காலேஜ் போவேன், ஆபீஸ் போவேன், கல்யாணம் பண்ணுவேன், பிள்ளைய பெத்துக்குவேன், பேரனை பெத்துக்குவேன், வாழ்க்கையில் என்ன செட்டில் ஆகணும் எல்லாம் பண்ணி பிடிச்சிட்டு 70 வயசுல எனக்குன்னு பள்ளியாசல ஒரு சேர் இருக்கும்,
நான் அப்புறமா பள்ளியாசலுக்கு வருவேன். இது அல்லாஹ்வுடைய பிரியமா? இல்லை. நான் படிக்க செல்வதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுது விட்டு சென்றால் அல்லாஹ் ஃபர்ஸ்ட். நான் ஒரு வியாபாரம் தொடங்க போறேங்க, முதல்ல யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ். நபி சொன்னாங்க, நீ வெளியூருக்கு செல்கிறாயா, 2 ரக்காத் தொழுது விட்டு செல். ஏன்? அல்லாஹ் முதல்ல. அல்லாஹ். உனக்கு நோயா, பிரச்சனையா, இந்த டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டனா கண்டிப்பா சரியாயிரும். ஹாஜியாட்ட வந்து ஒரு ஊசி போட்டுட்டா சரியா போயிரும். இல்ல, முதல்ல யாரு? யா அல்லாஹ், அல்லதி, நீதான் எனக்கு நோயை கொடுத்தாய், இறைவா என் நோயை சரி பண்ணி வை, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஊசி போட்டு வந்துடுறேன். இது அல்லாஹ் முதல்ல. வாழ்க்கையில் பரிசோதித்து பாருங்கள், அல்லாஹுவை உங்கள் உள்ளத்தில் எத்தனாவதாக வைத்திருக்கிறீர்கள்? முதலாவதா, 2வதா, 3வதா, 4வதா? ஒரு கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர் 30 நாள் நோன்பு வைக்கல. அவர் வீட்டுல சொல்ற ஒரே காரணம், படிக்கிறாங்க புள்ள, அதெல்லாம் நோம்பாத பின்னாடி பார்த்துக்கலாங்க. எப்ப? இவர் கேரண்டி தராரு, என் புள்ள 50-60 வருஷத்துக்கு வாழுவான்னு இவர் கேரண்டி தராரு. இவர் கேரண்டி, இவர் வாழ்க்கைக்கு கேரண்டி இல்ல, பின்னால பார்த்துக்கலாங்க. ஏன்? அல்லாஹுவை விட அந்த படிப்பு கேவலம், அது முதல்ல வந்துருச்சு. அல்லாஹுவை விட கேவலம் அந்த போதை முதல்ல வந்துருச்சு, பிரியம். அதனால தான் பாவம் செய்வதற்கு அடிப்படை, உலமாக்கள் கிதாபில் எழுதுவார்கள், ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கு அடிப்படை அல்லாஹுடைய பயம் இல்லை என்பதல்ல, அல்லாஹுடைய பிரியம் இல்லை. பயம் 2வது தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சைக்காலஜிக்கல் பாயிண்ட். ஒரு மனிதனுக்குள்ளார பயத்தை ஏற்படுத்தணுமா, பிரியத்தை ஏற்படுத்தணுமா? ஒரு டாபிக் ஒண்ணு போகும், ஒருத்தனை கட்டுப்படுத்துறதுக்கு அவனுக்குள்ள பயத்தை ஏற்படுத்தணுமா, பிரியத்தை ஏற்படுத்தணுமா? அதுல நிறைய வாதம். இடையில சொல்லுவாங்க, பயம்தாங்க முக்கியம், பயம்தான் அவனா எந்திரிக்க வைக்கும், உட்கார வைக்கும், எல்லாம் சரி. ஆனா உன்னை விட்டு மறைஞ்சிச்சு பின்னாடி போயிட்டானா, அவன் என்ன பார்த்துதான் இருக்கிறான், அவன் அடக்குறான். பயம் முன்னால் இருக்கிற வரைக்கும் இருக்கும், பின்னால மறந்துடுவாரு. ஆனால் அன்பு அப்படி இல்லை. அன்பு இருக்கின்ற போது வேலை செய்வதை விட இல்லாத போது வேலை செய்வதுதான் அதிகம். அவன் என்ன பார்க்கிறாங்க, நான் நேசிக்கிறேங்க. அதனாலதான் பயத்தை விட பிரியம் என்பது முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அடியார்களே உங்கள் உள்ளத்தை படைத்தவன் நான், உங்கள் உள்ளத்தினுடைய பிரியம் முதலாவது என் மீதுதான் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு பெற்றோர், அதற்கு பிறகு மனைவி, அதற்கு பிறகு கணவன். இங்க 2வது ஒரு பாயிண்ட் நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், கேள்வி வரணும். என்ன கேள்வி? அல்லாஹுவை ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்றீங்க, சரி, நான் யார பிரியப்பட்டா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் அல்லாஹ் ஈமான் கொள்ளணும், நான் முஸ்லீமா தான் இருக்கிறேன், களிமா சொல்லியிருக்கேன், அப்புறம் என்ன? கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, பிரியத்திற்கும் ஈமானுக்கும் மத்தியில் ஆழமான தொடர்பு உள்ளது. கொஞ்சம் அப்படியே மனோவியல் ரீதியாக போகும், ஏன்னா கொஞ்சம் முக்கியமான டாபிக். 11:45 பேசும்போது ஒரு மாதிரி தூக்கம் வரும். தூக்கம் வர தவறு இல்லை, தூக்கத்துக்கு வெளியே வந்துடணும். ஒரு அழகான தீரி ஞாபகம் வைங்க, எவன் உள்ளத்தில் ஆழமான அன்பு இருக்கிறதோ அவனுக்கு தான் ஆழமான நம்பிக்கை உருவாகும். அன்பு இல்லாமல் நம்பிக்கை உருவாகாது. அது பொய். அது என்னது? அது பொய். அது பொய். அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனை வரும்போது யாரை கூப்பிடுறாரு? முதல்ல ஒரு கணவனுக்கு பிரச்சனை இருக்கின்ற போது முதல்ல யார் தோல் தேடுது? மனைவியினுடைய தோல் தேடுகிறான். இல்லை, முதலில் அல்லாஹுடைய சஜிதாவில் விழு. ஏன்னா பிரியம்தான் நம்பிக்கை கொண்டு வரும். பிரியம்தான். ஏங்க, இந்த பிசினஸ பண்ணா லாபம் கிடைக்கின்றது நம்பிக்கை. அது உருவாகணும்னா முதல்ல என்னங்க அடிப்படை தேவை? அதை பத்தி பேசி ஆராய்ச்சி செஞ்சு அதை பிடிச்சி ரசிச்சு ருசிச்சு, வெயில்ல 4 மணி ஆனால் மொட்டை வெயில்ல மயக்க வந்தாலும் மாத்திரை போட்டு வியாபாரம் பண்றாரு. ஏன்? அந்த வியாபாரத்தை நேசித்ததால் ஆழமான நம்பிக்கை உருவாகிவிட்டது. அப்ப அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும்னா அடிப்படை என்னதான்? முதல்ல உன்னுடைய பிரிய சரியா இருக்கணும். உன் பிரிய எல்லாருக்கும் செதறி போச்சு. அந்நிய பெண்களுக்கு பின்னால், அந்நிய ஆண்களுக்கு பின்னால், போதைக்கு பின்னால், போனுக்கு பின்னால், செல்போனுக்கு பின்னால்
ஆபாசத்திற்கு பின்னால், ஆடம்பரத்திற்கு பின்னால் உன்னுடைய அன்பெல்லாம் பரவி விட்டது. அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். உள்ளத்திலே அடித்து கேளுங்கள், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை தூரமாக்கியது எது? ஒரு நாளைக்கு எல்லாத்த பத்தி பேசுற, மனைவி பத்தி பேசுற, மகளை பத்தி பேசுற, கணவனை பத்தி பேசுற, காரை பத்தி பேசுற, பைக் பத்தி பேசுற, பிசினஸ் பத்தி பேசுற, எல்லாம். ஆனா யாரை பத்தி பேசுறது இல்ல? அஜரத், இன்னைக்கு லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு எவ்வளவு நேரம் பயன் பண்ணுவீங்க? சும்மா நீங்க பாட்டை வளவலான்னு இருக்க கூடாது, புரியுது இல்ல? 1/4 மணி நேரத்துல விட்டீங்கன்னா தான் எங்களுக்கு எல்லாம் ரவுண்ட்ஸ் போகணும், அது இந்த வேலை. ஸ்நாக்ஸ்லாம் இருக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், டீ குடிக்கணும், ரவுண்டு போகணும், வெளியே போகணும், நண்பர்களோட கெட் டுகெதர் பார்ட்டி பண்ணணும், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா எதுக்கு நேரம் இல்ல? யாருக்கு நேரம் இல்ல? படைத்த ரப்புல் ஆலமீன் ஏங்கி கேட்கிறான் ஒரு வார்த்தை, யா அய்யுஹல் இன்சான், டேய் அடியானே, நான் தானடா உன்னை படைச்சேன், மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், உன்னை உருவாக்கணும்னா என்னை விட்டு விட்டாயடா. அல்லாஹ் அடுத்து சொல்றான், அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், டேய் அல்லாஹ் சொல்றான், அடியானே, நான் தானடா உன்னை படைச்சேன், உன்னை படைச்சது மாத்திரம் அல்லடா, ஹலகக ஃபஸவ்வாக, உன்னை நான் நிலைப்படுத்தினேனடா. ஒரு பன்றியாக, ஒரு நாயாக, எல்லோரால் சபிக்கப்பட்ட ஒன்றாக படைக்கவில்லை, உன்னை ஆக தலை சிறந்த படைப்பு. உலகத்தில் நீதான் முதல். அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான் பாருங்க, ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்த். ஒரே வார்த்தைங்க, அற்புதமான வார்த்தை. உலகத்தில் எதெல்லாம் நீ பார்க்கிறாயோ, இன்னும் நீ எதையெல்லாம் பார்க்கவில்லையோ, வானத்திற்கு மேலாக இருக்கின்றதோ, பூமிக்கு கீழாக இருக்கின்றதோ, அது எல்லாத்தையும் நான் யாருக்கு படைச்சேன் தெரியுமா? யாருக்கு படைச்சேன்? யாருக்காக படைச்சேன்? அந்த மைக்கு பாத்தீங்களா? அந்த மைக்கு யாருக்கு படைச்சேன் நானு? யாருக்கு படைச்சோம் சொல்லுங்க? உங்களுக்காக படைத்தேன். தாய்மார்களே உங்களுக்காகத்தான், பெரியோர்களே உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான். அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு கேட்கிறான் பாருங்க, அல்லது ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக், உன்னை மனசனா படைச்சு அழகான உருவம் கொடுத்து ஈமான் வீட்டுல பிறக்க வச்சு எல்லாம் கொடுத்தனே. எங்க இந்த வழி யார் தெரியுமா? தெரியும். இந்த வழி ஒரு தந்தைக்கு தெரியும். தந்தை மகள் ஒரு கட்டத்துல வரும் சொல்லுவாங்க. எப்பனா அந்த பையனுக்கு 22 வயசு வரும். அப்ப தந்தையோட ரோல் அப்படிதான் இருக்கும். என்னடா உன்னை பெத்தேன், வளர்த்தேன், ஆளாக்குனேன், காசு கட்டினேன், உன்னை காலேஜ் படிக்க வச்சேன், என்னென்னமோ பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், கடைசி இப்படி நண்டு கட்டவனா இருக்கிறியடா. ஒரு தாயோடைய வார்த்தை எந்த விஷயம் தெரியல, நம்ம எதாவது ஒண்ணு சொல்லக்கூடாது இல்ல, தெரியல. அப்ப அந்த வார்த்தை வழி யாருக்கு தெரியும்? ஒரு ஆணுக்கு தெரியும். இதே அல்லாஹ் சொல்றா பாரு குர்ஆன்ல, யா அய்யுஹல் இன்சான், என்னுடைய பிரிய எங்கப்பா போச்சு? நான் தானப்பா எனக்கு முதல்ல, அப்புறம் தானப்பா எல்லாமே. ஒவ்வொரு நாளும் பூமி கேட்கின்றதாம். யார் கேட்கிறா? ஒவ்வொரு நாளும். இவனுங்களை படிச்சிய என்ன துளி பண்றாங்க பேர்? பள்ளியாசல்ல கத்துறானுங்க, வெளியே கத்துறானுங்க, அநியாயம் பண்றானுங்க, அராஜகம் பண்றானுங்க, கொலை கொள்ளை மோசடி கற்பழிப்பு எல்லாம் பண்றானுங்களே. கொஞ்சம் சொல்லு எல்லாம் பார்த்து, இவன் அப்ப என்ன செஞ்சிடறேன், எப்படி தோசை திருப்புறமா என்ன பண்ணிடுறேன், திருப்பி போட்டுறேன். ஒவ்வொரு நாளும் படைப்புகள் கேட்கின்றது, இறைவா இங்க எல்லாரையும் விட இவனை சிறப்பா படிச்ச இறைவா, ஆனா அவன் பண்ற வேலையை பாரு, உன்னை மறந்து விட்டான், உன்னை நேசிக்கவில்லை, உன்னுடைய பயம் இல்லை. நீ சொல், ஒரே ஒரு கட்டளை இடு, இவனை நான் அப்படியே திருப்பி கவிழ்த்து விடுகிறேன். அல்லாஹ் என்னங்க சொல்றான்? அல்லாஹ் என்ன சொல்றான் சொல்லுங்க? அல்லாஹ் என்னங்க சொல்றான்? அல்லாஹ் சொல்றான், படைப்புகளே பொறுமையாக இருங்கள், பொறுமையாக இருங்கள். என் அடியான் ஒரு நாள் என்னிடத்தில் கட்டாயம் திரும்பி வருவான், பொறுமையாக இருங்கள். இன்னல்லாஹ யப்சுது யதஹு லியதூப முஸீஉல் லைல் வ யப்சுது யதஹு பின்னஹாரி லியதூப முஸீஉல் லைல். அல்கமா கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க பாருங்க,
அல்லாஹ் காலை நேரங்களில் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறானாம். யாருக்காக? இரவுல பாவம் செஞ்சான் பாத்தியா, அவன் காலை எந்திரிச்சோம், ஐயோ விடுத்து போச்சா, ஏதோ ஒரு நினைப்புல செஞ்சுட்டேன் அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். ஃபஜ்ர்ல கதறாரு, அல்லாஹ் சொல்றான் உன்னை நான் மன்னிக்கிறேன். பகல்ல பாவம் செய்யறான், வெளியே போறான், பொம்பளை பிள்ளைய பாக்குறான், யார் யார்கிட்டயே பேசுறான், என்னென்னமா பண்றான். இரவு ஒரு பயம் வந்து இரவு வந்தவனு, ஆஹா அச்சோ தெரியாம செஞ்சுட்டேன் அல்லாஹ் என்ன மன்னிச்சரியா அல்லாஹ். இரவிலும் கை விரித்து வைத்திருக்கிறேன் உன்னை மன்னிப்பதற்காக. யாரா சொல்லுவாங்களாங்க? யாரா சொல்லுவாங்களா? காலையில போயிட்டு விளையாண்டு கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு வந்தாரு, கட்டு போட்டு உட்கார்ந்து இருக்காரு. திரும்பி 4 நாள் கழிச்சு எங்க போகாதன்னு சொன்னானோ அங்கேயே போய் திரும்ப நான் கை உடைச்சிட்டு வராரு. என்ன சொல்லுவான்? சனிய உள்ளே பேரு 4 நாள் மேலே அடிவான், அறிவில்லை அவனுக்கு. இதான் நம்ம கெப்பாசிட்டி, இதான் நமக்கு அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அப்பா உன்னை நான் எப்பவும் லவ் பண்றேன், நீ தான் லவ் பண்றது இல்லை. நாம சொல்றோமா இல்லையா? பொழுதா பொழுது யாரையாவது நான் தான் உன்னை லவ் பண்றேன், நீ லவ் பண்றதே இல்லை, நான் தான் மெசேஜ் பண்றேன், நீ மெசேஜ் பண்றதே இல்லை, நான் தான் பின்னாடி நாயா திரியிறேன். யார் நாயா போக சொன்னா? அல்லாஹ் நல்லா படைப்பா முஸ்லிமா ஒரு மனிதனா படைச்சிருக்கிறான், உன்னை யார் நாயா சுத்த சொன்னா? இவர் பாடுற பாட்டு, என் வாழ்க்கை உனக்காக தான் கொடுத்தேன், எடு சிறப்புங்கிற மாதிரி. கொடுத்த வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை, என் வாழ்க்கையை உனக்காக தான் கொடுத்திருக்கிறேன், என்ன திரும்பி பார்க்க மாட்டியா? அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, ஃபத்குரூனி அதுக்குருக்கும். ஒரே ஒரு நொடி அல்லாஹ் நினைக்கிற இங்க உட்கார்ந்து மூளையில அல்லாஹ் என்ன செய்யறான்? எங்க சொல்லுங்க, அல்லாஹ் என்ன செய்யறான்? சொல்லுங்க, அல்லாஹ் என்ன செய்யறான்? எங்க நான் அல்லாஹ்னு சொல்றேங்க மனசுக்குள்ளார, அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் அல்லாஹ் என்று மனதில் சொன்னவுடன் அல்லாஹ் இந்த நூருல்லாவை நினைத்து பார்க்கிறான். உங்களில் ஒவ்வொரு நினைத்து பார்க்கிறான். அல்லாஹ் சொல்றான், என்ன நினைச்சு பாரு, ஒன்னு நினைக்கிறேன் நான் உன் மேல ஃபீலிங்கா இருக்கேன்பா. அல்லாஹ் சொல்றான்பா, உன் மேல நான் ஃபீலிங்கா இருக்கேன், என்னை நினை. அல்லாஹ் அடுத்த ஹதீஸ்ல வருது, என்னை நீ சபையில் நினைத்தால், நாளைக்கு இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம் எல்லாரும், அல்லாஹ் பேசியிருக்காம இல்லையா? சபையில் நீ பேசினால் நானும் மலக்கெல்லாம் கூப்பிட்டேன், இங்க வாங்கப்பா, இங்க பேர் எதும்பட்டி பள்ளியாசு இல்ல, என்னை பத்தி பேசுறானுங்க, யார் யாரையும் பார்த்துட்டு வா. யார் பார்க்கிறா? அல்லாஹ் பார்க்கிறான். உண்மையான காதல் அது அல்லாஹோடு மட்டுமே. அல்லாஹ் உண்மையா காதலிக்கிறான், நம்ம துரோகம் பண்ணிட்டு திரியிறோம். என்ன பண்றோம்? நம்ம ஸ்லாங்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம துரோகம் பண்ணிட்டு திரியிறோம். ஆனா நாம் அடுத்தவங்க பின்னாடி கெஞ்சுறோம், என்னை நேசி, என்னை பிரியப்படு, என்னை பாரு, என்னிடம் வா, என்னிடம் பேசு, எனக்கு பழகு, ரீப்ளை பண்ண மாட்டியா? ஒரே ஒரு மெசேஜ் காலையில போட்டு ரீப்ளை பண்ணலன்னா கொதிக்கிறாரு. அந்த போனே 82,000 திரும்பி பார்க்கலாம். சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டியா நீயே? நான் கேட்டனா இல்லையா? ஆனா அல்லாஹ் உன்னை ஒவ்வொரு நாளும் ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா, தொழிக்கு வா தொழிக்கு வான்னு கூப்பிடுறான், நீ தொழிக்கு வர மாட்ட, வா அல்லாஹ் கோவறாதா? ஒரு கேவலம். நீ ஒரு அற்பமான ஒரு விந்துவிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நீ ஒருத்தருக்கு பின்னால போய் கெஞ்சுற, ஒரு வார்த்தை சொன்னவனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் உனக்கோ வருது. உன்னை காதலிக்கின்ற, உன்னை படித்த அல்லாஹ் ஒவ்வொரு பக்திலையும் ஹய்யாலல் ஃபலா, அடியானே வந்துடுடா, வெட்டியின் பக்கமாக வா அல்லாஹ் கூப்பிடுறான். நீ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற. ஏன்? அல்லாஹுடைய அன்பு முதல் தரத்தில் இல்லை. அல்லாஹுடைய அன்பு எங்க இல்ல? சொல்லுங்க, எங்க இல்ல? I am busy in meeting, I am busy with somebody. நான் பேசவே நேரம் இல்லைங்க. சில பேர்லாம் பரிதாபம், அப்படியே பள்ளியாசலுக்கு வர்றது யாரை பார்க்கறதுக்கு? யாரை பார்க்க பள்ளியாசலுக்கு? சும்மா சொல்லுங்க, பள்ளியாசலுக்கு யாரை பார்க்க வராங்க? யாரை பார்க்க? அஜர்த்தையா? அல்லாஹ் பார்க்க வரோம். சரி, அல்லாஹ் பார்க்க வரோம். ஒரு ரியாலிட்டியான கேள்வி, ஒரு மனைவியை பார்க்க போறோம், போனை நோண்டிக்கிட்டே போறோம். சொல்லு, என்ன கூப்பிட்டியா, என்ன விஷயம் சொல்லு. விளக்கமாத கடையில் அடி விழுவும் இன்னைக்கெல்லாம். போனை வச்சு பேச மாட்டீங்களா? ஆனா இங்க போனை நோண்டிக்கிட்டே வராரு. எங்க? சஃப்ல இகாம சொல்லி நடந்துட்டு தொழுக. ஏமா தொழுகி போலியா? ருக்குக்கு போகும்போது போய்க்கலாங்க, கொஞ்சம் வேலைக்கு பிஸி, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாட் தொழுகைக்கு வான இப்ப திரும்ப தொழுக. எங்க அத்தகையத்துல சலாம் கொடுக்க வச்சு தொழுகுதாங்க, அவ்வை சேர்ந்துக்க முடியாதா? கல்யாணத்துக்கு போறாரு, 12 மணிக்கு கல்யாணத்துக்கு 10:15 மணிக்கு போயிடுறாரு, தொழுகைக்கு போறாரு. டைம் இருக்குதுங்க, பார்த்து பண்ணிக்கலாம்.
ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏனென்றால் அல்லாஹுடைய பிரியம் எனக்கு அந்த இடத்தில் தான் இருக்கிறது. ஒரு கல்யாணத்துல போடுற பிரியாணி, பாஸ்மதி ரைஸ்ல போடுற பிரியாணி, அதன் மேல் இருக்கின்ற பிரியம் கூட அல்லாஹ்வுமே கிடையாது. இங்க குத்பா ஓத கேட்கிறாரு, குத்பா வராங்க, எங்க இந்துக்காரன் நீங்க மண்டபம் சாப்பாடு எங்க போடுறாங்க? அங்க போறாங்க, நேரா பின்னாடி முதல்ல. எங்க ரியாலிட்டிங்க, தப்பே கிடையாது, நம்ம எல்லாம் அப்படிதான். சாப்பாடு தான் முக்கியம் முதல்ல. ஆனா ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அதன் மீது இருக்கின்ற பிரியம் கூட என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் இல்லையா? அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல ஒரு வார்த்தை பாருங்க, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. அல்லாஹ் உன்னை பார்க்கிறான்னு உனக்கு தெரியலையாப்பா? அல்லாஹ் உன்னை பார்க்கறான்ப்பா. அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு தான் உனக்கு தெரியலையா? எங்க ஒண்ணும் இல்லைங்க, நமக்கு பிடிச்சமானவங்க யாரும் நம்மளை பார்க்கறாங்க, எப்படி நிக்கிறோம் நம்ம டிப்டாப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை யாராவது பிடிக்குது, அது யாரான இருக்கட்டுமே, அது காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அல்லது யாராவது ரோட்ல நிக்கிறாரு, ரோட்ல 4 பேர் நிக்கிறாங்க, டிப்டாப். ஏன்? எனக்கு பிடிச்சவங்க என்ன எப்படி பார்க்கணும்? கம்பீரமா பார்க்கணும். இருமும் போது கூட பொறுமையா இரும்புறாரு. ஏன்? டீசென்ட். சாப்பிடும்போது எப்படி 3 பருக்கே சாப்பாடு. என்னங்க? இல்லைங்க, நமக்கு பிடிச்சமானவங்க தப்பா இடத்துக்கு போறாங்க, ஏதாவது வீட்டுல போட்டு குழப்பி அடிப்பாரு. இப்படி முன்னாடி 4 பேர் இருக்கவனே டீசெண்டா சாப்பிடுறாரு. ஏன்? பிடிச்சவங்க இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. எப்ப நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்டா, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நான் உன்னை பார்க்கறது தெரியாம தனிமையில பாவம் செய்யறியா? நான் உன்னை பார்க்கறது தெரியாம நீ வட்டி வாங்கிட்டு இருக்கியா? நான் உன்னை பார்க்கறது தெரியாம ஹய்யால ஸலா சொல்லப்படுது ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறியா? நான் உன்னை பார்ப்பது தெரியவில்லையா? அல்லாஹ் ஒரு கேள்வி. அலம், அல்லாஹ் நான் பார்க்கிறேன்னு சொல்லலைங்க. என்ன சொல்லல? நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லல. அந்த வார்த்தையோட எமோஷன் வார்த்தை என்னன்னா, நான் உன்னை பார்க்கிறேன்னு உனக்கு தெரியலையா? நம்மளால மெசேஜ், நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு உனக்கு புரியலையா? உட்காந்து அதை பார்த்துட்டு இவர் உட்காந்துக்காரு 10 மணி நேரமா. அந்த அம்மா மெசேஜ் பண்ணிட்டு போயிருச்சு, உனக்காண்டி வெயிட் பண்ண இவ்வளவு நேரம் உனக்கு தெரியலையா? போயிருச்சு. இவன் அந்த போன் உட்காந்துக்கிறான், சாரி 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 சீக்கிரம் வந்து நான் தெரியாம வெயிட் பண்ணேன். உட்காந்துருக்கா 5-6 மணி நேரம். சைக்காலஜி தான் முதல் விஷயம், நன்றாக புரிந்து. ஒன்னே ஒண்ணுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரின் மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்காக முழு வாழ்க்கை அர்ப்பணிப்போம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருகின்றது, நபி இரவிலே தக்பீர் கட்டினார்கள், அல்ஹம் சூரா ஓதினார்கள், பக்ரா ஓதினார்கள், ஆல் இம்ரான் ஓதினார்கள், சூரத்துன் நிசா ஓதினார்கள், மாயிதா ஓத ஆரம்பித்தார்கள். 5.5 ஜுஸுக்கு மேலாக ஓதினார்கள். கால்கள் வீங்கியது, ரத்தம் மட்டும் தாங்க வரல, கால் வீங்கிருச்சு. பின்னால் இந்த சஹாபியால நிக்க முடியல, தொழுகி விட்டுட்டு போயிட்டாங்க. 5.5-6 மணி நேரம் ஒரு நபரால் அல்லாஹ்வுக்கு முன்பாக நிற்க முடியும் என்றால் ஒரே காரணம், தூய்மையான அன்பும் பாசம். உங்களுக்கு யாருக்காவது புரியலன்னா, புரிஞ்ச யாராவது இருப்பாங்க, புடிச்சு கேளுங்க. ஒரு மெசேஜுக்காண்டி 4-5 மணி நேரம் வெயிட் பண்றவன புடிச்சு கேளுங்க, இதோட வழி. அவன் சொல்லுவான், ஆமாங்க அன்புன்ற ஒரு கொடுமை இருக்குது, வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவன் சொல்லுவாரு. கண்ணியத்தை குறித்தான் அல்லாஹ் நடிகார்களே. அதனால தான் நான் அடிப்படையாக சொல்கிறேன், ஈமான் உருவாக அல்லாஹ்வுடைய பிரியம் அவசியம். அல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாமல் ஈமான் உருவாகாது. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். அதனால தான் அல்லாஹ் சைக்காலஜி விட சிம்பிளா சொல்லிட்டான், ஈமான் உடைய உள்ளங்களை நீ பரிசோதித்து பார்த்தால் அவர்களுடைய உள்ளத்திலே அதிகபட்சமான பிரியம் என் மீது தான் இருக்கும். யார் மேல இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஆயத் இரவு முழுக்க ஓதி ஓதி அழுதாங்க. யோசிச்சு பார்க்க முடியுதா? நம்ம ஒரு ரீல்ஸ் 10 தடவை பார்க்கிறோம்ல, ஒரு ரீல்ஸ் பிடிச்சு போச்சுன்னா முதல்ல அதை டவுன்லோட் பண்ண வேண்டியது. அந்த பாவத்தை நான் மட்டுமா பார்க்கிறேன், இந்தா நீ 4 பேர் பாரு, அவன் 4 பேரு, நான் மட்டுமா பாவி, இந்தா 4 பேர் நீ பாரு 4 பேரை. அப்புறம் டவுன்லோடு பண்ணி ஸ்டேட்டஸா வைக்கிறது. அப்புறம் ஸ்டேட்டஸா வச்சது இல்லாம யாரையும் கூப்பிட்டு, இங்க பாரு செம்மையா இருக்குல்ல, என்ன ஆக்டிங், அவுத்து போடுறால் அது ஆக்டிங் தான். முன்னாடியில் நான் பேர் வேற இருந்துச்சு, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேரு. இன்னைக்கு எல்லாம் ஒரே பேர் தான். அவுத்து போட்டு ட்ரெஸ்ஸே இல்லாம இருந்தாலும் அவன் ஆக்டிங் பாருப்பா, நீ உடம்ப பாக்குற, அவன் ஆக்டிங்க பாரு.
கேவலம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஆயத்தை இரவு முழுக்க நாளை மறுமையிலே எல்லோ நபர்களும் எழுந்து நின்ற பிறகு ஒரு குரல் வரும், பாவிகளே, அநியாயம் செய்தவர்களே, அல்லாஹ்வுக்கு எதிராக நடந்தவர்களே, இன்றைய நாளில் நல்ல மக்களை விட்டோம், நபிமார்களை விட்டோம், சஹாபாக்களை விட்டோம், மலக்குகளை விட்டோம், தூரமாக ஓடிவிடுங்கள், உனக்கு இனிமேல் வேலை கிடையாதுங்க. அந்த கூட்டத்துல நாமும் ஒருவராக இருந்துருவோம்ங்கிற பயத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு முழுக்க அந்த ஆயத்தை ஓதி 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 அழுதாங்க. அந்த ஹதீஸ் அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. ஒரு விஷயத்துக்கு பின்னால எவ்வளவு ஓடுறோம், ஒரு விஷயத்துக்கு பின்னால எவ்வளவு அழுகிறோம். பேசிட்டு இருந்தாரு, ஒரு முக்கியமான மெசேஜ் ஒண்ணு, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன், ஆனா யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லி டைப்பிங்க. சொல்லுங்கம்மான்னு இவர் சொன்னாரு. தாய்மார் சகோதரி இருக்கிறனால அவங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா சொன்னாரு. இப்போ உடனே டக்குன்னு நெட்டு கட் ஆயிடுச்சு, டவர் கட்டு. என்ன பாடுபடும், ஓடுறாரு வராரு, அங்க போறாரு இங்க வராரு வராரு, வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றாரு, அந்த ஏர் மோட திரும்ப திரும்ப போட்டு போட்டு பாக்குறாரு, வருமானு போன் பண்ண என்ன பண்றாரு. ஏன்? பிடித்தவர்களிடமிருந்து ஒரு செய்தி, அது என்னவாக இருக்கும்? அது போலத்தான் கண்ணியமான அல்லாஹ்வுடையார்களே, ஈமான் உள்ளத்திலே இறங்கிவிட்டால், பிரியம் உள்ளத்திலே இறங்கிவிட்டால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பேசுகிறான், என்ன சொல்கிறான்? குர்ஆன் தர்ஜுமானா நாம் படிக்கணுமா, அதை படிக்கணுமா நீங்க அறிவுல யோசிக்காத, மனதால் யோசி. நான் அல்லாஹ்வை காதலித்தால் அல்லாஹ் என்னோடு என்ன பேசுகிறான் நான் படித்து பார்ப்பேன். அதனால முதல்ல அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாத முதல் விஷயம் என்னது? ஏன்னா முதல்ல போய் கேட்டுருந்தோம். நம்ம மொத்தமா பேசி முடிச்ச பின்னாடி பயான் சூப்பரா இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு எல்லாம் 4 விஷயம் சொல்லப்பா, என்னப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு, நிறைய சொன்னாரு, என்ன சொன்னாரு தம்பி, அப்படி அல்ல. அப்ப முதல் விஷயம் என்ன? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிக், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாத விஷயத்துல முதல் விஷயம் என்ன? எனக்கு எதை இணை வைக்க கூடாது? ஃபர்ஸ்ட் என்னங்க? இப்படி தன்னுடைய வணக்கங்களில் அல்லாஹ்வுடைய திருப்தியை தாண்டி என்ன செய்யக்கூடாது? வேற யாரையும் இணைக்க கூடாது முதல்ல. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுடைய பிரியத்தில், அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு இணையாக யாரையும் இணைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பிரியம்தான் முதலில். இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது விஷயம், அல்லாஹ்வுடைய அந்த இணையில் நாம் வைக்கக்கூடாத விஷயம் என்னன்னா அல்லாஹ்வுடைய பயம். உலகத்தில் உச்சகட்டமாக பயப்பட வேண்டிய ஒருவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் பாருங்க, ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி, யாருக்கும் பயப்படாதீங்க. யார் மட்டும் பயப்படணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். இப்ப இந்த முன்னாடி சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய முக்கியமான சுன்னத் என்னன்னா, என்னை தாண்டி நீ வேறு ஒன்றை அதிகமாக நேசித்தால் அதை கொண்டே சோதிக்கப்படுவாய், அதுவே உனக்கு அழிவாக அமையும். நிறைய உதாரணம் இருக்கு. உதாரணமா ஒருத்தர் அல்லாஹ்வை நம்பாம மனைவி நம்புறாரு, என்ன காலம் முழுக்க இந்த அம்மா தான் காப்பாத்தணும், அல்லாஹ் சோதிப்பான் கண்டிப்பா. காலம் முழுக்க என் கணவன் என்னை பாதுகாப்பான்னு சொல்றாரு, அந்த அம்மா அல்லாஹ் கணவன் வச்சு சோதிப்பான். இந்த பொருளாதாரம் என்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை வைக்கிறார், பிரியம் வைக்கிறார், ஒரு நாள் வாழ்க்கையில் அந்த பொருளாதாரம் இல்லாமல் சிரமப்படுவார். அப்ப அல்லாஹ்வுடைய சுன்னத் என்னன்னா, எதை அல்லாஹ்வை தாண்டி அதிகமாக பிரியப்படுகிறாயோ அல்லாஹ் அதை உனக்கு சோதனையாக மாற்றுவான். உதாரணமா ஒரே உதாரணம் சொல்லிக்கிறேன் நான். அதுக்கு ஃபிரௌனுடைய வரலாற்றில் அல்லாஹ் தான் கடவுள், ஃபிரௌன் நல்லா தெரியும், ஃபிரௌனுக்கு மனசுல ஆழமா தெரியும், அல்லாஹ் தான் கடவுளை தெரியும், ஆனா வெளியே சொல்லல. ஃபிரௌனுடைய அதிகபட்சமான நம்பிக்கையும் பிரியமும் அவனுடைய படையின் மீது இருந்தது. அவனுடைய கடைசி முடிவு அல்லாஹ் எப்படி மாத்தினான்னா, உன் படை உன்னை சூழ அது லட்சமே இருந்தாலும் உனக்கு அழிவுதான். காரணம், நம்பிக்கை அல்லாஹ் மீது இல்லை. அதனால யாரையாவது நாம் அல்லாஹ்வை தாண்டி அதிகமா நேசிச்சா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வாழ்க்கையில் சோதனையாக கட்டாயமாக அமையும்.
இது ஒன்றா? அடுத்த பாயிண்ட் இல்ல. அப்ப பயம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான். ஏன்னா ஈமான்ல இரண்டாவது பகுதி என்னன்னா பயம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் அழுவார்கள். அவருடைய தாடி நனைகின்ற அளவுக்கு அழுகுவார்கள். அந்த அழுகையின் வெளிப்பாடு என்ன? அந்த அழுகைக்கான அடிப்படை என்ன? பயம். கபருடைய வாழ்க்கை என்னவாகும், என்னுடைய கலிமா என்னவாகும், நாளை மறுமை என்னவாகும். அல்லாஹ் ரஹ்மான் தான், ஆனால் அல்லாஹ் ஷதீதுல் இகாபாகவும் இருக்கிறானே. அல்லாஹ் கிருபையாளன் தான், ஆனால் அவன் கடுமையாக பிடிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறானே என்றதன் காரணமாகத்தான் பயம் அல்லாஹ்வுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். ருஸ்தும் என்ற மன்னர், ரோம நாட்டினுடைய மன்னர்கள், மிகப்பெரிய அரசாங்கம். இன்னைக்கு சொல்லணும்னா அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய பிரம்மாண்டமான அரசாங்கம். அவங்க சஹாபாக்களை பார்த்து பேசுறாங்க, இவங்க யார், ஏதோ புதுசா ஒரு மார்க்கம் வந்திருக்குதாமே, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி ஏதோ முஸ்லீம்களாமே, அல்லாஹ்வாம, யார்ப்பா இவங்களாம் அப்படிங்கும் போது அந்த மன்னர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி போறாரு. எப்படி போயிருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? எப்படி போயிருப்பாரு? ஒரு சாதாரண ட்ரெஸ், ஒரு கழுதையை ஓட்டிட்டு போறாரு. ஓட்டிட்டு உள்ள போறாரு. யார் கூப்பிட்டது? இவ்வளவுதான். யாரை பார்த்தும் பயம் இல்லை. பலாயிரக்கணக்கான படைகள் இருக்கலாம், ராணுவம் இருக்கலாம், துப்பாக்கிகள் இருக்கலாம், ஆனா அவங்க உள்ளத்துல யார் இருந்தா? அல்லாஹ். உள்ள போனாரு. கூப்பிட்டுட்டீங்களாம், என்ன விஷயம்? ஆமாப்பா. அவன் வியந்து போயிட்டான். மொத்த படையும் கொண்டு வந்து உன்னை பயமுறுத்திற்காக வச்சிருக்கிறேன். அவரு போய் கழுதை கொண்டு போய் என்ன செஞ்சாரு? கொண்டு போய் அவன் சிம்மாசனத்துல இருந்த ஒரு காலில் ஒரு கட்டிட்டு வந்தாரு. அங்க போய் கட்டிட்டு வந்து நின்று, என்ன நீ கூப்பிட்டு அவன் சொல்லு அப்படின்னு. வரலாற்றில் படிக்கின்ற பொழுது தன்னோட முடியினுடைய அந்த உதிர்ச்சி நாணங்கள் எல்லாம் உணர்ச்சி ஊற்றக்கூடிய சம்பவம் அது. ஒரே ஒரு சஹாபி, 2 பேர் தான் போனாங்க. அவரை போய் கேட்டாரு, பார்த்தா பயம் இல்லையா? எங்களுடைய பயம் யாருக்கு மட்டும்தான் சொன்னார்? எங்களுடைய பயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நீங்க எதை சொல்றீங்க? மக்களுக்கு எதை நீங்க போதிக்கிறீங்க? ஒரே வார்த்தை சொன்னாரு, அல்லாஹு பத்தஅஸனா லினுக்ரிஜ மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹ். படைப்புகள் அடியார்களை வணங்குவதை விட்டும் அவர்களை வெளியாக்கி அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே பயப்பட வேண்டும், அல்லாஹுவை மட்டுமே பிரியப்பட வேண்டும் என்று அவர்களை மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான் சொன்னார்கள். அப்ப ஒரே ஒரு சஹாபி, ஒரு பலகீனமான சஹாபி, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைக்கு முன்னால எப்படி தைரியமாக பேசினார்? உலமா பெருமக்கள் எழுதுவார்கள், ஒரே காரணம்தான், அவர்கள் உள்ளத்திலே இருந்தது அல்லாஹுடைய பயம். அதனால் வேறு யாரின் மீது பயம் இல்லை. அரசாட்சியின் மீது பயம் இல்லை, ஆட்சிகள் மீது பயம் இல்லை, பணத்தை பார்த்து பயம் இல்லை, நபர்களை பார்த்து பயம் இல்லை, செல்வத்தை பார்த்து பயம் இல்லை, குடும்பத்தை பார்த்து பயம் இல்லை. அதனால அடிப்படை என்னன்னா, யாருக்கு அல்லாஹுடைய பயம் இருக்குமோ அவர்கள் வேற யாரையும் பயப்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். இதுக்கு நேர் மாற்றமா, யாருக்கு அல்லாஹுடைய பயம் இல்லையோ, அல்லாஹுடைய பயம் 2வது 3வது 4வது இருக்குது. முதல் தரத்துல வேற ஒண்ணு பயப்படுறாரு. சில பேர்த்துக்கு மனைவியை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு கணவனை பார்த்தா பயம், சில பேர்த்துக்கு பாம்பு பூச்சி சின்ன சின்ன வஸ்துவெல்லாம் பார்த்தா பயம். அப்ப இந்த பயம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்வுடைய சோதனை, அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். அப்ப அல்லாஹ்வுடைய பயத்துக்கான காரணம் என்ன? எவன் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ, தனிமையில் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வரும், வட்டி வாங்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வரும், பிறரை ஏமாற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வரும், தொழுகையை விடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயம் வரும், போதையை பயன்படுத்த அல்லாஹ்வுடைய பயம் வரும். எல்லா தருணத்திலையும் அல்லாஹ்வுடைய பயம் வரல அப்படின்னா என்னுடைய பயம் வேறு எங்கோ ஒருவருக்கு முன்னால் இருக்கின்றது, அந்த பயம் வேஸ்ட். அல்லாஹ் சொல்ற ஒரே வார்த்தை, ஃபலா தக்ஷௌஹும் வக்ஷௌனி. நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க, என்னை மாத்திரமே பயப்படுங்கள். எனவே கண்ணியத்திற்குத்தான் அல்லாஹ்வினுடையார்களே, எனவே அல்லாஹுவை விளங்க வேண்டிய அடிப்படையான ஈமானிய கொள்கை வெறுமனே வாயில லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் கடவுள் அப்படி சொல்றதில்ல. அல்லாஹுடைய வார்த்தையை இன்னும் 20 மணி நேரங்கள், இன்னும் 200 மணி நேரங்கள் பேச முடியும். காரணம் என்ன சொன்னால், அல்லாஹுவை பற்றி உண்டான தலைப்புகள் அவ்வளோ விசாலமானது, அவன் பற்றி உண்டான பிரியம் அவ்வளவு பிரம்மாண்டமானது. இதுல என்ன சொல்ல போனா, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கு அடையாளம் என்ன, அல்லாஹ்வுடைய பிரியத்திற்கான காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய பயத்தின் அடையாளம் என்ன, அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்குவது எப்படி, அல்லாஹ் ஈமான் கொள்வது எப்படி,
இதெல்லாம் தனித்தனி டாபிக். எனவே கண்ணியமான அல்லாஹ் நடிகார்களே, எனவே இஸ்லாமிய கொள்கை, ஈமானிய கொள்கை என்பது வெறுமனே அல்லாஹ் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை என் உள்ளத்திலே எந்த இடத்திலே யாருக்கு மேலாக வைத்திருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். ஒன்றே ஒன்றை கடைசியாக நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எந்த அடியானுடைய உள்ளத்திலே இந்த 3 குணங்கள் இருக்குமோ, ஒன்று, நான் வாழ்நாளில் நான் செய்கின்ற அத்துணை நற்காரியங்களும், அது சிறியவையாக இருந்தாலும் சரி பெரியவையாக இருந்தாலும் சரி, அத்துணை நற்காரியங்களும் நான் அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு மாத்திரமே செய்கிறேன், வேற யாரிடத்திலும் நான் தேவையாகவில்லை. ஒண்ணு. இரண்டாவது, உலகத்தில் எல்லாவற்றையும் விட எனக்கு அதிகபட்சமான பிரியம் என்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் மீதுதான் என்று வைத்து விட்டால், நம்மை அல்லாஹ் அதற்கு கீழாக பிடித்தவர்களை வைத்து, பிரியமானவர்களை வைத்து அல்லாஹ் சோதிக்க மாட்டான், பிரியமானவர்களை கொண்டு அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அப்ப முதல் பிரியம் அது அல்லாஹ்வுக்கு. மூன்றாவது குணம், நம்முடைய வாழ்நாளில் எல்லா தருணங்களிலும் நாம் பயப்பட வேண்டிய ஒரே தகுதியான ஒரு நபர், அது நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டுமே. எனவே நாம் இதை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த புனிதமான நேரத்திலே, இந்த புனிதமான நாட்களிலே அமல்கள் செய்வது ஈஸி. நான் அடிக்கடி சொல்லுவது ஒன்று, கிதாபுகளில் எழுதப்பட்ட வார்த்தை, உன்னுடைய உறுப்புகளால் நீ செய்கின்ற அமலின் கஷ்டத்தை விட உன் உள்ளத்தால் செய்கின்ற அமலின் கஷ்டம்தான் அதிகமானது. உன்னுடைய இந்த கால் ரொம்ப நேரம் நிக்கிற, கை கட்டி தொழுகிற, கழுத்து வலிக்குது, கால் வலிக்குது, இந்த தியாகத்தை விட உன் உள்ளத்தை எப்பொழுதும் நான் அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், என்ன அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பிரியப்படுறான், அப்படி இந்த உள்ளத்தை பயிற்சி செய்வதுதான் மிகப்பெரிய போராட்டங்களில் ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும், ஒரு உடலிலும் ஒரு சதை தொண்டு உள்ளது, அதான் உள்ளம். அது சரியாகிவிட்டால் முழு உடலும் சரியாகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் முழு உடலும் சீர்கெட்டு விடும், முழு வாழ்க்கையும் கெட்டுவிடும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வினுடையார்களே, நாம் நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்ய வேண்டும், உள்ளத்தை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த துஆக்களில் அற்புதமான துஆக்களில் ஒன்று, என்னுடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க உன் பக்கமாக வை, என் உள்ளத்தை முழுக்க முழுக்க உன் பக்கமாக திருப்பு. இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே ஈமானின் சுவையை, அதை ஆழமாக பிரியத்தோடும் பயத்தோடும் உணர்ந்து, அப்படிப்பட்ட உயர்ந்த இபாதத்துகளை, எல்லா இபாதத்துகளையும் இந்த எண்ணங்களோடு செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. நம்முடைய ரமலானுடைய எல்லா நாட்களுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நம் ரமலானுடைய எல்லா இபாதாத்துகளையும் அதை அல்லாஹ் எந்த குறைகள் இருந்தாலும் நிறையாக ஏற்றுக்கொள்வானாக. மீதமுள்ள நாட்களிலும் நாம் எல்லா அமல்களையும் இத்தனை நாட்கள் செய்ததை போலவே நாம் எல்லா அமலையும் தொடர்படியாக செய்ய வேண்டும், எல்லா அமலையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எல்லா ஓடுதலையும், நம்முடைய எல்லா தொழுகைகளையும், நம்முடைய எல்லா நோன்புகளையும், நம்முடைய எல்லா தர்மங்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கூல் ஏர் சர்வீஸ். எங்களிடம் ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் அய்யூப் கான் 9751827872, எருமப்பட்டி, நாமக்கல்.